ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம கோதுமை ரவையில ஒரு பக்கோடா மாதிரி பார்க்கலாம். நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்கு. ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப்புக்கு நல்லா கழுவிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஸோ நல்லா மசியுது, கையில் தொட்டாலே நல்லா மசியணும், பாலாட்டம். இருக்கட்டும். இதோட கொஞ்சம் 2 குழிக்கரண்டி தோசை மாவு ஊற்றிக்கிறேன். தோசை மாவு, இட்லி மாவு எது இருந்தாலும் ஓகே, ஊற்றிக்கலாம். 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மிளகாத்தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, ஒரு பிஞ்சா சோடா உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கெட்டியாக ஆகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு பைண்டிங்காக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எண்ணெயில் கிளி போட்டுடலாம். கோதுமை ரவை போட்டு செய்கிறனால அந்த கோதுமை ரவையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பக்கோடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்கோங்க. இல்லைன்னா உதிரியாக போட்டால் கூட நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பாக வரும் சாப்பிட்றதுக்கு. இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யறதுனா கூட செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். வெஜிடபிள்ஸ் கேரட் அந்த மாதிரிலாம் துருவி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கோதுமை ரவையில் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்காய் சட்னியோடு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.